குறைகள் நம்ம நம்ம சிந்தனையை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவையா இருக்கு. அதனால சில விஷயத்தை நம்ம சிந்திக்க முடியாம போச்சுன்னா எந்த குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த குற்றத்தை கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணோம்னா நம்ம புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த சிந்தனையை ஆரம்பிக்கிறோம். சிவாய நம. யாரோ பேசுறீங்க, சவுண்டு ஒழுங்கா கேட்கல, இருங்க வரேன். சாரி, உங்களை மியூட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றதுனால. சிவாய நம. சிவாய நம அன்பு, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. மியூட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். கேள்வி எழுப்புனா நீங்கள் கேள்வி எழுப்பலாம், அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி எழுப்புங்க, சந்தோஷமா இருக்கும், எல்லாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ நமக்கு அந்த நம்ம ஆரம்பிக்கும் போதே நமக்கு இருக்க குற்றங்களை எப்படி போக்கிக் கொள்ளலாம்ன்றத பற்றி பேசி, ஆனால் குற்றங்கள் இருக்கும், எல்லாருக்கும் இருக்க தான் வாய்ப்பு. ஏன்னா மானம்ன்றதே வந்து அது தன்மானம், அது வந்து நல்ல குணம்ன்ற மாதிரியான ஒரு இதில் தான் நம்ம வச்சுருக்கோம். மானம் பார்க்கவே கூடாதுன்னா அது சொல்றவங்களோட தகுதியெல்லாம் பார்த்து தான் சொல்லப்பட்ட பொருளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குற பழக்கத்தில் வந்துட்டோம். அதனால அது உண்மை பொருளுக்கு மட்டும்தான் பார்த்துக்கணும், சொன்னவங்க யாருன்னு பார்க்கக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்றாங்க மானம்ன்றதுல. அது கொஞ்சம் உண்மை பொருளை பார்க்கக்கூடிய ஆற்றலுக்கு போகணும். இல்லாட்டி வந்து சொல்றவங்களோட தராதரத்தை பார்த்துட்டு சொல்லப்பட்ட பொருளோட முக்கியத்துவம் தெரியாம போயிட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி சில நேரத்துல வரும், அப்ப நம்ம அதை ஒதுக்கிட்டு நம்ம பொருளை மட்டுமே பார்க்கணும், அந்த மாதிரியான இது போகணும். அப்புறம் கல்வன்னா கருத்து திருட்டு, இங்கேருந்து ஒன்று எடுத்துட்டு போய் அங்கே சொன்னோம் தாம கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றது, அந்த மாதிரி சொன்னோம்னா ஆழம் பார்க்க முடியாமல் போயிட வாய்ப்பு இருக்கு. காமுகன்னா ஆசை, பயங்கர ஆசை, ஏதோ ஒரு பொருள் மீது பற்று வச்சுட்டு பொதுவான நூல், இது நீதி நூலுக்கு சமமானது, இது வந்து இது தவிர உயர்ந்த நூல் எதுவுமே இல்லை, மெய்கண்ட சாத்திரம் அனைத்துக்குமே தாய் நூலா இருக்கிறது சிவஞான போதம் தான். சிவஞான போதத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது இது நீதி நூலே தான் இது அடிப்படை. இப்போ இது படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும்னா நீதி நூல் தெரிஞ்சிருக்கணும். நீதி நூல்னா நடுநிலைமை இருக்கணும், அது உலகியல் சார்ந்த விஷயத்துல நடுநிலைமை நம்ம பார்க்க தெரியணும், அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணணும். ஒரு பக்கமே ஒரு பற்று வச்சுட்டு ஆசை வச்சுக்கிட்டு அது பக்கமே மாற்றி மாற்றி பேசுறது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நடுநிலை வேணுன்றதுனால அது காமுகன்றது அவங்களால படிக்க முடியாமல் போயிட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கமாவே பார்ப்பாங்க, மற்ற பக்கம் தெரியாது, அந்த குற்றம் இருக்கும். அப்புறம் தடுமாறு நெஞ்சத்தன், அது கொஞ்சம் இந்த உலகத்துல தடுமாற்றம் இல்லாமல் எதையுமே படிக்க முடியாது, கண்டிப்பா குழப்பங்கள்லாம் மிகுதியாவே இருக்கும். அந்த குழப்பத்தையும் தாண்டி கொஞ்சம் தெளிவை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும்ன்ற வேட்கை இருந்தாலே போதும், இந்த நூல் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 8 விதமான குற்றங்கள், அதை போக்கிட்டு நம்ம இந்த நூல்களுக்குள்ள நுழைய ஆரம்பிப்போம். இப்ப மங்கள வாழ்த்து நாம சிந்திச்சு, கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. இது வந்து விநாயகர் அது வாழ்த்து, விநாயகர் வாழ்த்து சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சாத்திர நூல், இது வந்து அறிவுபூர்வமா பெருமான அணுகுவதற்கான முயற்சி தானே இது. அறிவுக்கு அப்பாற்பட்டவன் பரம்பொருள். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற குழப்பங்கள்ல அப்புறம் பரம்பொருள் கடவுள் இல்ல இருக்குன்றவன் சொல்லியிருப்பான், இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு குழப்பம், அதையும் நம்ம ஏத்திட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துட வேணாம். அறிவுபூர்வமாவே கடவுள் இருக்காருன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும், ஆனா சுவாமியே அறிவால அடைக்கிட முடியாது அப்படின்றது சொல்லிட்டு அது உணர்வால மட்டுமே தான் முடியும். ஆனா எந்த அளவு வரைக்கும் அறிவு வேலை செய்யும், எங்க நீங்க அறிவை விட்டுடணும், உணர்வு எப்படி வேலை செய்யும்ன்றதை பத்தியும் அது அப்படியே நம்ம கை கொண்டு போவாங்க. இப்ப அறிவுபூர்வமா சிந்திக்க ஆரம்பிக்கணும்ன்றதுதான் பாயிண்ட். ஆனா அறிவை கொண்டு சிந்திக்கிற எந்த விஷயமாவும் சிவ தத்துவத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா நம்ம தத்துவங்கள் படிச்சிருக்கோம், ஒரு நிமிஷம் தத்துவங்கள் படிச்சிருக்கோம். கீழே இருக்க அந்த ப்ளூ கலர் கட்டம் வந்து நமக்கு ஆன்ம தத்துவம், மேல கலா தத்துவம், அப்புறம் சிவ தத்துவங்கள். மேல இருக்க 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்கள், அது ஆணவமல வாசனை மட்டுமே உடைய ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு வைக்கணும். அவங்களுக்கு மாய உடம்பு இல்ல, கண்ம வினைகள் இல்லை. ஆனா கீழே கண்மவள வாசனம், கண்மமும் ஆணவம் மட்டும் இருக்கிறவங்க கீழே கலாதி தத்துவங்கள், அவங்களும் தேவர்கள் வச்சுக்கலாம், அந்த மாதிரி சிந்தனையில வச்சுக்கலாம். ஆனா அவங்களுக்கு மாய உடம்பு இல்லை, 2வது இருக்கவங்க மாய உடம்பு இல்லை. 3வது கீழே இருக்கிறவங்களுக்கு 3 விதமான குற்றமும் இருக்கு, ஆணவமும் இருக்கு, கண்மமும் இருக்கு, மாயையும் இருக்கு. மாய நமக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்காங்க, தனு கர்ண புவன போகம், அது அனைத்துமே கொடுக்கப்பட்டது இந்த கீழே இருக்க 24 தத்துவங்கள் இருக்கிற நம்ம வாழற இந்த உலகம் தான். இந்த இதுல 24 தத்துவங்கள்
மேல இருக்க 7 தத்துவங்கள், அப்புறம் 5 தத்துவங்கள், மொத்தம் 36 தத்துவங்கள் அடுக்கு நிலையா வச்சு பார்த்துருக்கோம். குற்றங்கள் விரவிய நிலை 3 விதமான குற்றங்களும் உள்ள நிலையில தான் நாம இருக்கோம். இந்த சிந்தனை வச்சுட்டு இந்த குற்றத்திலிருந்து இந்த திருமுறை இந்த திருமுறைகள்லாம் எந்த நிலையில அருளப்பட்டது, இப்ப சாத்திர நூல்கள்லாம் எங்கிருந்து அருளப்பட்டது, நமக்கு ஓரளவுக்கு தெளிவு இருந்தா மட்டுமே தான் எதுக்கு விநாயகர் காப்பு வைக்கணும், எதுக்கு விநாயகர் காப்பு வைக்க கூடாது இல்ல, வைக்க தேவையில்லைன்னு அர்த்தம். ஏன்னா வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா விநாயகருக்கு ஒதுக்க வேண்டிய அது இது இது தேவைய இது ஒதுக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை கூட இல்லாம நிலையில இருப்பாங்க அவங்கலாம். அதாவது எப்படின்னா நம்ம சாத்திர நூல்கள் அனைத்துமே கலாதி தத்துவங்கள்ல இருந்து அருளப்பட்டது. அதாவது நம்ம சாத்திரங்கள் நம்ம அறிவுபூர்வமா அணுகிறது எல்லாமே. ஏன்னா அதுல இன்னும் ஆணவ மலம் சொல்லி கொடுப்பார், கேட்பார். அவங்க அந்த அந்த மாதிரியான அந்த அமைப்பு இருக்கிறதுனாலையும் ஆணவமும் கண்மமும் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து தான் இந்த இருக்கு. அங்க நம்ம படிக்கக்கூடிய கல்வி அனைத்தும் தவறான வழிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை காப்பாத்துறதுக்காக இந்த கீழே 36 அடியில மண் தத்துவம் இருக்கு. இந்த மண் தத்துவத்திலையும் பிடிச்சி வச்சாலும் சுவாமி பெருமான் வரார், சிவபெருமானே வரார். அவருக்கு தான் விநாயகர் பேரே வைப்போம். நம்ம விநாயகர் காப்பா இருந்தா மட்டுமே தான் நம்ம படிக்கக்கூடிய அந்த நூல் நமக்கு நல்ல வழி, நல்ல பலனை அருளும் அப்படின்றதுக்காக விநாயகர் காப்பு வைப்போம். ஆனா நம்ம திருமுறைகள் அனைத்தும் சிவதத்துவங்கள்லேருந்து அருளப்பட்டதுனால அதற்கு விநாயகர் காப்பு தேவை இல்லைன்னு, அதற்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதாவது இருக்கக்கூடாதுன்றது கண்டிஷன் கிடையாது, அது மிகை. ஏன்னா அதெல்லாம் சிவதத்துவத்திலேருந்து அருளப்பட்டதுக்கு எந்த காப்பி வேணும்? அதெல்லாம் அனைத்துமே சிவமாம் தன்மையா சிவபெருமானே கொடுக்கிறது. மந்திராற்றல் வேதங்களும் திருமுறைகளும் ஒன்று. ஏன்னா தமிழ் வேதம் தான் நம்ம இதையும் சொல்லுவோம். எப்படி சொல்றோம்னா அது இங்க விருப்பு வெறுப்பு வைத்தோ, வினைகள் இந்த கண்மங்கள் வினைகள் வைத்தோ, நம்ம மாய உலகத்துல உழன்றோ பாடப்பட்ட பாடல்கள் அல்ல. சிவதத்துவத்துல எந்த குற்றங்களும் ஆணவமல வாசனை மட்டுமே கொண்டு சிவபெருமானையே நினைத்திருக்கிற சித்தத்தில் சிவனை வைத்தார்கள் சொன்ன அந்த நிலையிலிருந்து சொல்லப்பட வார்த்தை அனைத்துமே மந்திராற்றல் கொண்டவை. அது திருமுறைகளா இருக்கு. அதற்கு இந்த மாயினாலையும் கண்மத்தினாலும் வர இடையூறுகள் இருக்கவே இருக்காது. அந்த இடையூறு இருந்தா தானே ஒரு விநாயகர் ஒரு காப்புன்ற மாதிரி ஒன்று தேவைப்படும். அதனால விநாயகர் காப்பு அங்க தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம அமைப்பு. இப்ப இந்த சிந்தனையை வச்சுட்டு, ஆனா நாம இப்ப பார்க்க போறது அறிவுபூர்வமா சிவபெருமானை எப்படி அனுபவிக்கிறது. ஏன்னா குறைவுடைய பார்வை தானே, எல்லாமே அறிவுபூர்வமாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டு நாம ஒரு கொஞ்சம் தெளிவு இருந்தாதான் நம்ம செய்கிற உணர்வு பூர்வத்துக்கும் பலனளிக்கும். என்னன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் உணர்வு மேல இன்பமும் துன்பமும் வரும்போது, இந்த ஏக காலத்துல எல்லாமே வரும். துன்பங்கள் வரும்போது நாம கை கொண்ட இது தவறு போல இருக்கு, ஏதோ நம்ம மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு சுவாமி இருக்காருன்னு நினைச்சிட்டோம் போல இருக்கு, உண்மையாலுமே இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் கூட வர வாய்ப்பு இருக்கு. மாய உலகம் விடாது. அந்த மாதிரி நேரத்துல இந்த சாத்திர நூல்கள் கை கொடுக்கும். ஆனா இது ஸ்டார்டிங் தான், ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி. கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு பயனா இருக்கும். ஆனா முழு அனுபவம் உணர்வு பூர்வமா தான் அனுபவிக்க முடியும் சுவாமி கிட்ட போறதுக்கு. ஏன்னா அறிவுபூர்வமா அடைக்கிட முடியுமா சுவாமியை? சுவாமி போறதுக்கு பேபி ஸ்டெப் மாதிரி. உன்ன கிட்ட வரேன், அறிவுபூர்வமா உங்களை பத்தி யோசிக்கிறேன்றதுனால உங்களை நான் தரம் பார்க்கறேன்னு நினைச்சிருக்க வேணாம். சுவாமி உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவுபூர்வமா முயற்சி பண்றோம். ஆனா இது தவறு தெரியுது. ஆனா ஓரளவுக்கு எங்களோட மனசுக்கு சமாதானப்படுத்துற அளவுக்கான அறிவுபூர்வமான தகவலை சேகரிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்து உணர்வுபூர்வமா உங்க கிட்ட வரோம் அப்படின்றதான முயற்சி தான் அது. ஸோ அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம விநாயகர் காப்பு இங்க வச்சிருக்காங்க. கல்லால் நிழல்மலை வில்லார் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. பொல்லார் இணைமலர் பொல்லாப்பிள்ளையார் இணைமலர் நல்லவர், நல்லார்னா சான்றோர்கள் புனைவரே அப்படின்றதுக்கு திருமுறை எடுத்துக்காட்டா இங்க பண்ண நம்ம இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்வாடி பூவல்லி கொய்யாமோ. திருவாசகத்துல அந்த ஒரு இது பெருமானை தன் திருசன் மீது சூடிக்கொள்வார்கள் அப்படின்றதுக்கு எப்படி அனுபவத்துல நம்ம இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறைந்து ஒழிந்தேன்னா, சுற்றங்கள்லாம் பற்று பாசம் அதெல்லாம் நடுநிலைமை தேவையா முக்தி பேருக்கு தேவையான குணங்களுக்கான சூழ்நிலைய பெருமானே உன் திருவடி என் தலைமையில் வைத்ததுனால அமைகிறது
அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ இங்க நிழல்மலை மலை வில்லாரவிலே பொல்லாரினை மேல் நல்லார் புனைவர் சுவாமி நமக்கு பாதுகாப்புக்கு வர்றாரு அப்படின்ற மாதிரி சிந்தனையை வச்சுட்டு இப்போ அவையடக்கம் பத்தி சிந்திக்க ஆரம்பிக்க போறோம். அவையடக்கம் நம்ம நூல் அமைப்பு அப்படித்தானே இருக்கும். எப்பயுமே நூல் அமைப்பு அறிவுபூர்வமா சாதிக்கும். அறிவியல் நூல்களுக்கும் சரி, எங்கேயுமே ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு இந்த இது இதுக்கு காப்பு ஒன்று வைப்போம். அப்புறம் இது யாருக்கு எந்தெந்த சபையினருக்கு அடங்கி நடக்கிற மாதிரியான ஒரு இது அவையடக்கம். அப்புறம் என்னென்ன சொல்ல போறோம், அப்புறம் சொன்னதை விரிப்போம், அதோட பயன். இந்த மாதிரி தான் இருக்குமே எந்த நூலுமே. அதே அமைப்புல அவையடக்கம்னு நினைப்பாங்க. அவையோர்களுக்கு அடங்கி நடப்பது, சான்றோர்களுக்கு அடங்கி நடக்கும் மாதிரியான ஒரு இது சாதாரண அறிவியல் நூல்களுக்கெல்லாம் பொருந்தும். ஆனா இது தலையாய நூல். அனைத்து சாத்திரங்கள் 14 சாத்திரத்துக்கும் தலையாய நூலே மெய்கண்ட சாத்திரத்து அனைத்துக்குமே சிவஞான போதமே தலையாய நூல். அங்க மெய்கண்டார் சொல்றது அவையடக்கம் யாருக்கு அடங்கி நடக்க வேண்டும் அவசியம் இல்லாத ஒரு செயலா இருக்கும். ஏன்னா அவரே ஜீவன் முக்தரா இருக்கவர். அனைத்து ஜீவன் முக்தர்கள் அருளாளர்கள் அனைவருக்கும் அடங்கி நடக்கிறது அப்படின்றது வந்து அவரோட பெருமையா இருக்கலாம். ஆனா அது வந்து இவர் வந்து அவருக்கு அடங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தப்பான தகவல் நம்ம படிக்கும் போது குற்றங்கள் வந்துட வாய்ப்பு இருக்கு. அதுக்காக அவர் சொல்றாரு, ஆன்றோர் சான்றோருக்கு அடங்கியும் அல்லாதவர் அடக்கியும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பா இது இருக்கும். தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமை எகழார். இது அதோட ஒரு இது முடிஞ்சிருச்சு. அதாவது ஆன்றோர் சான்றோர்களுக்கு என்னை போற்றுவார்கள், என்னை ஆளாக கொண்ட சிவபெருமானையும் போற்றுவார்கள், என்னை எழ மாட்டார்கள், முடிஞ்சிருச்சு. அப்புறம் தம்மை உணரார் தம்மை உணரார்னா தன்னையும் உணராதவர்கள், தன்னை செலுத்து கொண்டிருக்கிற சிவபெருமானையும் உணராதவர்கள், அவங்க உடங்கு ஏந்து தம்மில் புணராமை கேளாம் புறன்னா அவங்க செயல்கள் எல்லாம் வந்து தேவையில்லாது, அதெல்லாம் அதை பத்தி பேசவே வேண்டாத விஷயம்ன்ற மாதிரியான சொல்லுவாங்க. அதுக்கு இணையான திருமுறை எடுத்துக்காட்டா பார்க்க போனோம்னா, பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க செருப்புற்று சீரடிவாய் கலசம் ஊன் அமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்ற வாத்தோல் நோக்கம் ஆடாமோ. இதுல கண்ணப்ப நாயனரோட இது அந்த அந்த சுவாமி அடிமுடி காண முடியாத பரம்பொருளோட மேனிய கண்ணப்ப நாயனோட செருப்பே பார்த்துருக்கு. கண்ணு எங்க இருக்கு, காது இருக்கு, ஃபுல்லாவே பார்த்துருக்கு. வேடானார் சேடறிய மெய்க்குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்றவா தொல்நோக்கமான பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போயகலன மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சுவாமி பார்க்கறதே கிடையாது. சுவாமி அன்பு மட்டும்தான் பார்ப்பான்றதுக்கான பாயிண்ட். மற்ற விஷயத்த பார்க்கறது இல்லைன்னா பார்க்க கூடாதுன்னு இல்லை, அது தேவையில்லாத விஷயம். அந்த மாதிரி கேளான் புறனோட அமைப்பு அந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி சிந்தனை நம்ம வச்சா அந்த பொருத்தமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊடி முதல் சிந்தாத நல்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ. இதுவும் அந்த மாதிரி அமைப்பு தான். எத்தனையோ காலங்கள் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதேன்னா அவமான செயல்கள் எல்லாருமே வந்து சிவம்னு நினைச்சிட்டு பல பிறவிகளை சொல்லிக்கலாம். ஆனா நமக்கு அது ஒரு முயற்சி தான். அதெல்லாம் ஒதுக்கிட்டு சுவாமி நம்ம பிறவி தாழை பறித்தவா நோக்கமாடம், நம்ம பிறவியே எடுக்கக்கூடிய பிறவி அற்ற நிலைக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய பரம்பொருளை நாம நோக்கி தோல் நோக்கம் ஆடாமோ அப்படின்னு சிந்தனை வருது. இங்க அதுக்கால் நம்ம பல பிறவிகள்ல செய்த அவமான செயல்கள் எல்லாத்தையும் குற்றம்னு பார்க்காம, ஓகே அது அதை பத்தி பேச வேணாம்பா அப்படின்னு கேளாம் புறன் அந்த மாதிரி அது சீல வச்சுட்டு பெருமான் அன்பை மட்டுமே பார்த்து உணர்வான்னு சொல்லி அந்த மாதிரி உணர்த்துவான்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையை அந்த மங்கள வாழ்த்தும் அவையடக்கமும் கொஞ்சம் திருமுறை இதுவாகவும் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம். இது ரெண்டையும் இது நம்ம அமைப்பு எப்படி இருக்கும்னா நம்ம ஏற்கனவே சிந்திச்ச மாதிரி 4 பாகமாக தான் இதுல இருக்கும். உண்மையியல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல்ல தான் இருக்கும். திரும்பி கூட அது வச்சிருக்க வாய்ப்பு இருக்கிற பார்த்துறாங்க. இங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கட்டம் மேல இருக்கிறது வந்து உண்மையியல். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதிய ஒடுங்கி வளர்த்து உலதாம் அந்தம் ஆதி என்னார் புலவர் அவையே தானே ஐயா இருவினை போக்கு வரவு உரிய ஆணையை நீக்கமின்றி நிற்கும் அன்றே உளதுலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் மறுதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயாயிந்திர அது நிமினுள் ஆன்மா. இந்த 3மே உண்மையியல்னா இருக்கு நிரூபிக்கணும். இப்ப நம்ம எப்படி நிரூபிக்க போறாங்க நம்ம ஆல்ரெடி சிந்திச்சோம். எப்படி நிரூபிக்க போறாங்க? கருதல் அளவியால நிரூபிக்க போறாங்க ஐயா.
இப்ப கருதல் அளவினா நம்ம அந்த சிந்தனையும் நம்ம ஏற்கனவே வச்சோம். எப்படின்னா நம்ம கருதல் அளவை இந்த மாதிரி, அதாவது ஒரு மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெருப்பானது இருக்குன்றத அது வருகிற புகையை வைத்தே கண்டுபிடிக்க முடியும் ஆற்றல் இருக்கும்போது, நெருப்பையும் புகையும் ஏற்கனவே பார்த்தவங்க புகையை வச்சே நெருப்பு இருக்குன்றத இங்கிருந்தே சொல்ல முடியும், பார்க்க முடியாட்டா கூட. அந்த மாதிரியான இது. ஆனா நெருப்புக்கும் புகைக்கும் உள்ள சம்பந்தம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்க அதை பத்தி சொல்ல முடியும். அது வந்து கொஞ்சம் அறிவு தேவைப்படுது. ஏன்னா அது கருதல் அளவிக்கு கண்டிப்பா கொஞ்சம் அறிவு நுணுக்கங்கள்லாம் தேவைப்படுது. அந்த குறைகள் இருக்கும்போது புரியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கருதல் அளவையில தான் ஒரு நிரூபிக்க போறோம். குறைகள் இருந்தாலும் அதையும் கேள்வி மூலமா நம்ம அதை நிறைவேற்றிக்கலாம். அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது சுவாமியை நம்ம உணர ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. இப்ப முதல் சூத்திரம் நம்ம சிந்தித்ததுதான். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் மாதி என்மனார் புலவர். சுவாமி திருவள்ளுவர் நாயனார் கூறமுறை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்றதெல்லாம் அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பார். இங்கேயும் எப்படின்னா, காணப்படுகின்ற உலகத்தை கொண்டு காணாத கடவுளை உணர்வது அப்படின்ட்டார். அதே மாதிரி அவனவள் அது எனும் அவை மூவினை தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உலதாம் அந்த மாதிரி என்னார் புலவர்னு, இந்த உலகத்தை படைச்சவன் இருக்கணும், அதனால கடவுள் இருக்கார் அப்படின்னு அப்படிதான் நிரூபிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி தான் நிரூபிக்கிறோம். ஆனா வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் இந்த உலகம் எங்க தாத்தாவும் இருந்திருக்காரு, பாட்டனும் இருந்திருக்காங்க, பல பிரிவில் இருந்திருக்காங்க. இந்த உலகமும் உள்பொருள் எப்பயுமே இருக்கக்கூடியன்னு சொல்லிடலாமா? இது எதுக்கு வந்து இதை வந்து காரிய பொருள்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து 3 சுவாமி இருக்கணும், அது படைக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்லாம் ஏன் சொல்லணும்? இதுவும் எப்பயுமே இருக்க பொருள்னு சொல்லிட்டோம்னா, முப்பொருள் சொல்றோம்ல, பதி பசு பாசம்னு, அது மாதிரி இந்த உலகமும் உள்பொருள் சொல்லிட்டோம்னா இதை படைக்க வேண்டிய ஒரு தேவையே இல்லை. ஸோ அப்படின்னா கடவுள் தேவைப்படுறது இல்லை அப்படின்னு இருக்கும்போது அப்படியே சொல்லிடலாமே அப்படின்னு நாத்திகர்கள் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது அவங்க கிட்ட சொல்லுவாங்க, இல்லப்பா இந்த உலகம் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு பொருளுமே தோன்றி நின்று ஒடுங்கக்கூடிய இயல்பை கொண்டிருக்கிறது. தோன்றி நின்று ஒடுங்கக்கூடிய இயல்பை கொண்டிருக்க எந்த பொருளுக்கும் கர்த்தா இருந்தே ஆகணும். அவர் தான் சிவபெருமான் சொல்றோம். அது 3 இது இருக்கணும். எந்த ஒரு இதுக்கும் வந்து காரிய பொருளுக்கும் 3 காரணம் இருக்கணும். 3 காரணம் தான் அந்த நம்ம இதை வச்சு சிந்திச்சோம். இந்த முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம்னு சொல்லிட்டு. அந்த 3 காரணம் இருந்தா மட்டுமே தான் ஒரு ஒரு பொருளை நீங்க காரிய பொருள் அதை ஒரு ப்ராடக்டா பார்க்க முடியும். அந்த ப்ராடக்ட்டுக்கு பிறப்பு, இறப்பு, இருப்பு, இறப்பு 3ம் இருக்க கொண்டதா இருக்கும். சுவாமி எப்படி இந்த உலகத்தை படைக்கிறாரு அப்படின்னா, சுவாமியே உலகமா வராரா அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. சுவாமி தன் திருவருள் மாயினாலதான் படைக்கிறாரு. இப்ப இந்த 2வது கீழே வச்சிருக்கோம், நடுவில் வச்சிருக்கோம்ல, அது வந்து உலகத்தை சுவாமி பிறப்பிறப்பற்ற கடவுள் சிவம் மாயை கொண்டு திருவருளினால் உலகத்தை படைக்கிறார் அப்படின்னு சொல்லணும். இது எப்படின்னா, குயவர் மண்ணை கொண்டு தன்வடத்தின் பயனால் பானையை படைக்கிறார் அப்படின்னு சொல்லணும். இதுதான் நம்ம திருவாசகத்திலையும் ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு இது திருவாசகத்துல இருக்கும். ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லைன்னு இது புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணும்போது இதே கீழே இருக்க அந்த உதாரண முடிவே பார்க்கலாம். பானை நீ அல்லை, குயவன் இல்லாமல் பானை இல்லை. இது கரெக்ட் தானே? அந்த மாதிரியா அந்த அமைப்பு புரிஞ்சுக்கினா தெரியும். இந்த பானை தான் கடவுளா அப்படின்னு கேட்டோன்னா, அப்படி இல்லைங்க. பானை வந்து படைக்கப்பட்ட பொருள், சுவாமியால படைக்கப்பட்டது. அந்த பானைன்றது குயவனால படைக்கப்பட்டது. எதை கொண்டு? மண்ணை கொண்டு படைக்கப்பட்டது. ஆனா குயவன் எல்லாம் பானை இல்லை. ஆனா பானையே குயவரான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி இந்த உலகம் ஒன்றும் நீ அல்லை, இந்த இருக்கக்கூடிய காணக்கூடிய பொருள் அனைத்துமே நீதான் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா இந்த நீ இல்லாம இந்த எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு இது அந்த அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். ஆனா இப்ப ஏகான்மவாதிகள் சொல்லுவார்கள், சிவபெருமான் பரம்பொருளே வந்து காரிய உலகமாக வருது, திரும்பி அது சிவத்திலே சென்று ஒடுங்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாயில் தான் சென்று ஒடுங்கும், சிவத்தில் சென்று ஒடுங்கும் சொல்லக்கூடாது. சிவம் தனித்த பொருள், அப்படிதான் வைக்கணும். இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக சிந்தனை அதை திரும்பி அதை சிந்திக்கிறோம். அப்புறம் நம்ம இப்ப எதுக்காக சுவாமி இந்த உலகத்தை படைக்கிறாருன்னா, அவன் அவள் அது எனும் அவை மூவினை மையின் தோற்றிய திதியே அப்படின்னா படைத்தல், ஒடுக்குதல். எதுக்கு பொறுத்துன்னா அவங்களுக்கு மலம் இருக்கு, அவங்க பாவம் பண்ணிருக்கிற மலங்கள் இருக்கு. என்ன மலங்கள்னா கண்ம மலங்கள் இருக்கு, ஆணவம் குன்மம் மாயை என்ற குற்றங்கள் இருக்கிறதுனால அதை போக்கும் பொருட்டு சுவாமி அனைத்து அவன் அவள் அது என்ற அனைத்திற்கும் தனுகர்ண போன போகங்களை படைக்கிறார். அந்த படைக்கப்பட்ட பொருளுக்கு தோற்றும் திதி ரெண்டுமே இருக்கும். தோற்றிய திதியே ஒடுங்கி இந்த 3 இருக்கும். படைத்தல், காத்தல்,
திதினா காத்தல், ஒடுங்குதல்னா ஒடுங்கி, தோற்றினா படைக்கிறது. தோற்றிய, திதியே, ஒடுங்கி இந்த 3 செயலும் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். இந்த 3 தொழிலையும் செய்யறது எதுக்காகன்னா, நம்ம கிட்ட இருக்க மலங்களையும் போக்குவதற்காக அப்படின்னு சான்றோர்கள் சொல்லுவார்கள். சொல்லி இந்த இதுல முடிக்கிறார். இதுல இந்த முதல் சூத்திரத்துல கடவுள் இருக்கான்றதை நிரூபிக்கிறாங்க. ஏன்னா இது காரியப்படுற இந்த உலகத்தை கொண்டு சுவாமி இருக்காங்க நிரூபிக்கிறாங்க. இப்ப ஒரு தடை விடையா சில கேள்விகளை எழுப்புவோம். இது நமக்கு பயனா இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப இருக்க நாத்திகர்களுக்கு எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சிருக்க மாதிரி எச்சம் நம்ம அனைத்திற்கும் பதில் சொல்லி வச்சிருக்கோம். அதை நம்ம வேணா புரிஞ்சிக்க முடியாம வேணா போயிட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுபக்கம் பரபக்கம் வெளிப்படையா நூலா வெளியே வந்திருக்கு. அப்படின்னா பரபக்கம் எழுதும் போது அவங்களோட பார்வைன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்கல்ல, அந்த கேள்விக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்ற மாதிரியான. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்தில் கூறப்படும் பொருள்கள் இது வந்து நம்ம புக்ல இருந்தே எடுத்தது. சிஞ்ஞானத்துவம் திருவாவடுதுறையாதீனத்தில் புக்ல இருந்தே எடுத்த இந்த இதில் சொல்லப்படும் கருத்து யாது? உலகம் உள்பொருள், உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் தன்மை உடையது. இது நிரூபிக்கிறாங்க இந்த முதல் சூத்திரத்துல. உலகம் செய்வோன் ஒருவனை உடையது. உலகத்தை முத்தொழில் படுத்துபவன் சங்காரகாரனே. சங்காரகாரனாகிய சிவபெருமான் ஒருவனே கடவுள், ஏனையோர் கடவுள் அல்லர் அப்படின்னு நிரூபிச்சுட்டாரு. இதுல இந்த நிரூபணம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மேலோட்டமா சில எடுத்துக்காட்டுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது படைச்சிட்டாரு, படைச்சவரே தானே ஒடுக்கணும், அப்புறம் அப்படிதான் செஞ்சாகணும். அதாவது ஒரு அடுக்கு நிலை வரும்போது ஒருத்தர் செஞ்சுட்டாரு, திரும்பி வெளியே வரும்போது கடைசியா என்ன செஞ்சாரோ அது முடிக்கும், அப்படி வரணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பா இருக்கும். அதுல சில குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றங்கள், அந்த சிந்தனை தான் நம்ம அந்த வாரம் சிந்திச்சோம். இந்த மாதிரி ஒடுக்கும் முறைமை வரும்போது அனைத்து உயிர்களையும் அனைத்து உடல் தனுகரண போனவங்களையும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அவங்க எல்லாம் பிரம்மா ருத்ரன் சேர்த்து ஒடுக்கிறாருன்னா கூட ருத்ரர் வந்து ருத்ரரை ஒடுக்கக்கூடிய பரம்பொருள் ருத்ராவே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றோம். ஏன் ருத்ரரா மட்டும் இருப்பாருன்னு, பரம்பொருளுக்கு நம்ம எப்பயுமே ஒரு 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 இது வச்சிருப்போம். ஒன்று, பரம்பொருள் ஒன்று, இரண்டுன்னு சொல்லிடாதீங்க. பரம்பொருள் ஒருவன், தனிப்பெரும் பொருள் ஒன்று அப்படின்னா ஒருவரா இருக்கும்போது பரம்பொருள் அப்படின்னு வைக்கணும். இப்ப இந்த அனைத்தையும் ஒடுக்கிய நிலையில பெருமான் எப்படி இருப்பாருன்னா ருத்ரரூபமா தான் இருப்பாரு. இங்கிருந்து பார்க்கும்போது இந்த கலியுக நம்ம இந்த மாய உலகத்திலிருந்து பார்க்கும்போது பரம்பொருள் ருத்ரரூபமா தான் பார்க்க முடியணும். திரும்பி ருத்ரர் வந்து திரும்பி படைப்பார். யார படைப்பாரு? இது வந்து முதல் ரூபம் முடிஞ்சவன திரும்பி புனர்ரூபம் திரும்பி அடுத்தது ஆரம்பிக்கும் போது பிரம்மாவையும் விஷ்ணுவையும் படைப்பார். விஷ்ணு பிரம்மா படைப்பாரு. அப்புறம் பிரம்மா மற்றவங்களுக்கு உடல்கள் கொடுப்பாரு, தனுக்கு அனுபவங்க சுகங்களை கொடுப்பாரு. அவங்க திரும்பி படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் இந்த 3 பேரும் அதிர்த்து செய்வாங்க. இவங்க எந்த நிலையிலிருந்து செய்வாங்கன்னா, நம்ம 36 தத்துவங்களை சிந்திக்கும் போது இந்த சுத்த வித்தையிலேருந்து சிந்திப்பாங்க. மேல சிவதத்துவங்களே மேல நாதம் பிந்து சாதாக்கிமீஸ்வரன் சுத்த வித்தை இருக்கு. அந்த சுத்த வித்தையில மாலயன் ருத்ரனா இருந்து கீழே இருக்கக்கூடிய ஏனைய ஆன்மாக்களுக்கு தனுகரண போகங்களை அருள்வார்கள் அப்படின்னு. அந்த மூவர் தான் நம்ம இப்ப பேசுறோம். நம்ம மாலயன் ருத்ரர்னு. இந்த மூவரும் எல்லா மற்ற ஊர்களுக்கு உடம்பு சூழ்நிலை அனைத்தையும் கொடுக்குறாங்க, தனுக போகங்களை கொடுக்குறாங்க. திரும்பி ஒடுக்கும் போது திரும்பி எல்லாரையும் ஒடுக்கிறாரு. ருத்ரரே அனைவரையும் ஒடுக்கிறாரு. மாலைன்னு சேர்த்து ஒடுக்கிறாரு. ஏகனா இருந்து ஒரே பொருளா இருக்கு. ஒரு பொருள்னா ஏகனா ருத்ரரா தான் இருந்தாகணும் அப்படின்னு. ஆனா அடுத்த பிள்ளைய திரும்பி அடுத்த இது வரும்போது பிரம்மாவையும் விஷ்ணுவையும் படைப்பாருன்னு சொல்லுவாங்க. யார் படைப்பாரு? ஏகனா இருந்த ருத்ர ரூபத்துல இருந்த பரம்பொருள் படைப்பாருன்னு சொல்லுவாங்க. அங்கதான் வந்து மற்ற கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து முன்னாடி வருவாங்க. அது எப்படி நீங்க ருத்ர வந்து படைப்பாருன்னு சொல்றீங்க? அப்படி சொன்னீங்கன்னா அது ஒரு இது இழுக்கு இல்லையா? அவரு அந்த வேலை செய்யும் போது ஏன் பிரம்மாவே பரம்பொருள் ஆக்கிட்டு நீ இது வந்து ருத்ரர் படைப்பாருன்னு சொன்னல, அடுத்த ஊழி காலம் வரும்போது அடுத்த ஊழியில படைக்கும் போது படைக்கிற தொழில் அவர் செய்வார். ஏன்னா அவரே நின்று என்ன பண்ண ஃபர்ஸ்ட் பிரம்மாவும் விஷ்ணு படைப்பாரு அப்படின்றீங்க. அது ருத்ரரோட வேலை இல்லை, படைக்கிறது பிரம்மாவோட வேலை. ஆனா இவர் செய்வாருன்னு சொல்றீங்க. அப்படி சொன்னதுனாலதான் பரம்பொருள் ஒன்றுன்னு வச்சு ருத்ரரே பரம்பொருள்னு சொல்லி நீங்க சைவர்கள் சாதிக்கிறீங்க. நாங்க வேற மாதிரி சொல்றோம், இந்த மாதிரி சிந்திச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வைக்கிறாங்க. இப்ப பிரம்மாவே பரம்பொருள் வச்சுட்டு ஒரு கீழே இருக்கக்கூடிய அனைத்தும் ஒன்றுதான். அதாவது ருத்ரரே அனைத்தையும் ஒடுக்கிட்டோம், ஆனா ருத்ரரை பிரம்மா ஒடுக்கிட்டோம் அப்படின்வாங்க. ஏன்னா இந்த இடது பக்கம் 2வது பிரளய காலத்துக்கு அப்புறம் திரும்பி படைக்கும் போது ருத்ரர் படைப்பாருன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி பிரம்மா ஒடுக்கிற வேலை ஒரு தடவை செஞ்சுட்டு போட்டோம், அதுக்கப்புறம் திரும்பி படைக்கிற வேலை எல்லாத்தையும் செய்யட்டோம், மீதி எல்லாம் ஒழுங்கா நடக்கும்ல, அதனால பிரம்மாவே பரம்பொருள் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இதை வாக்குவாதத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. அது வைக்கும் போதுதான்
அது சிந்தனை எப்படி வரும்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அது என்ன, பிரம்மாவே பரம்பொருள் சொல்றதுல நல்லாவும் தானே இருக்கு, ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரர் வந்து கொஞ்சம் கீழே ஆக்கிட்டு பிரம்மாவை பரம்பொருள் இல்ல விஷ்ணு பரம்பொருள் அப்படி வைக்கலாம் இல்ல அப்படின்னா, வைக்கிறது ஒரு குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி என்ன குற்றம் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் செஞ்சு இவர் படைக்கும் தொழில் செஞ்சாரு, அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரே ஒரு தடவை இவர் ஒடுக்கும் தொழிலையும் ஒரு தடவை செஞ்சுட்டுன்னு தானே சொல்லிட்டு பிரம்மாவை பரம்பொருள் ஆக்குறீங்க. அப்படி ஆக்குனீங்கன்னா அது கடைசியா அவர் செஞ்ச தொழில் என்ன? ஒடுக்கும் தொழில் தான் செஞ்சார். அதை ஒரே ஒரு தடவை ஒடுக்கி ஏகனா நிற்பது பிரம்மான்னு சொல்லி தான் நம்ம சொல்ல போறோம். அவங்களோட முயற்சி. அந்த முயற்சியில கடைசியா செஞ்ச ஒடுக்கும் தொழில் செஞ்சு ஏகனா தான் நிற்கிறாரு. அந்த செய்யும் தொழிலை கொண்டு தான் அவருக்கு பேரே தவிர ஆளுக்கு பேர் கிடையாது. இப்ப அவர் செஞ்சது ஒடுக்கும் தொழில் செஞ்சதுனால பிரம்மா நீங்க சொல்லிட்டா கூட கடைசியா செஞ்ச தொழில் ஒடுக்கும் தொழில் செஞ்சதுனால அவரு பேர் ருத்ரன். ருத்ர ரூபமா தான் பார்க்க முடியும். ஒடுக்கும் தொழில் செய்கிற ருத்ர ரூபமா தான் பரம்பொருளை பார்க்கவே முடியும்ன்றத ஆணித்தரமா நிரூபணம் செஞ்சுட்டாரு இங்க இந்த ருத்ரன் மூலியமா. அதனாலதான் சங்காரகரனாகிய சிவபெருமான் ஒருவனே கடவுள், ஏனையோர் கடவுள் ஆகார் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு இங்க. இந்த நிரூபணம் நம்ம திரும்பி திரும்பி சிந்தனைக்கு கொண்டு வருவோம். திரும்பி திரும்பி. ஏன்னா பல விஷயமா நம்ம சிந்திச்சாதான் நமக்கு அது புரிய வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி நம்ம பரம்பொருள் உருவமற்ற பரம்பொருள் எல்லாத்தையும் கடந்து அப்பாலுக்கு அப்பாலுக்கு அப்பாலமா இருக்க பரம்பொருளுக்கு உருவம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஏன் ருத்ரூபம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் தெரியாம போயிடக்கூடாது நமக்கு. ஒரு சின்ன சிந்தனைப்பா. சிவாயம் மேம், சொல்லுங்கம்மா.